நண்டு வாங்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம வர கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே பிடிச்சி எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ காட்ட முடியல. அதனால நம்ம பர்ச்சேஸ் பண்ண வீடியோ மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம நண்டு பிடிக்க போகிறோம். பிடிச்ச நண்டு இல்லை, ஏற்கனவே பிடிச்ச நண்டு. என்ன இப்போலாம் நண்டு கத்துற சத்தம்லாம் கேட்குது. காதை கடிச்சிட போகுது. கத்துது, நல்லா கேளுங்க. வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபுட்டீஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம தவா நண்டு ஃப்ரை பண்ண போறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நாம இப்போ அந்த நண்டை இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்கு இங்கே சேர் போட்டு உட்காந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி வெட்டுறதுக்காக உட்காந்துருக்கோம். வாங்க வெட்டிப்போம். களத்தில் இறங்கிட வேண்டியதுதான். இது வரைக்கும் நம்ம காட்டில் சமைச்சிருக்கோம், வீட்டில் சமைச்சிருக்கோம். இதை மாதிரி தண்ணியில் சமைச்சு பார்த்துருக்கீங்களா? நாங்களும் எங்கெங்கேயோ போய் தேடணும் லொக்கேஷனு. பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்குது. சரி, அதனால தான் நம்ம ஏரியாவிலே செஞ்சிருவோன்ட்டு இங்கே வந்தாச்சு. பட் இருந்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு சுற்றி இருக்கிற தண்ணிக்கு நல்லா ஜில் ஜில் ஜில்னும் நல்லா சூடாகவும் இருக்கு. இதே மாதிரி ஜாலியாக வெங்காயம் வெட்டுற எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே வயல் இருக்கோ, அதுவும் முக்கியமாக சுற்றி தண்ணி நிற்கிற வயலில் 2 ஸ்டூல் எடுத்துங்க. நடு வயலில் ஜம்முன்னு போட்டு உக்காந்து ஜாலியாக அப்படி தலையாட்டிகிட்டே வெங்காயம் வெட்டுங்க. இப்போ நம்ம நண்டு மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துப்போம். வெங்காயம், தக்காளி, காரத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகு, சோம்பு, இஞ்சி பூண்டு. இப்போ கல் சூடாயிடுச்சான்னு பார்ப்போம். அருமையாக சூடாயிடுச்சு. இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். கடலை எண்ணெய் ஊற்றுங்க. என்னோட அசிஸ்டண்ட்டு நான் சொல்கிறதெல்லாம் இப்போ செய்வாப்புல. ஏன்னா நம்ம கையில் லைட்டாக அடிபட்டுடுச்சு. ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சோம்பு போட்டுப்போம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுப்போம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுப்போம். இப்போ வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் இது 3 பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போடுங்க. இப்போ அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுப்போம். 2 டீஸ்பூன். அடுத்ததா காரத்தூள் போட்டுப்போம். அடுத்து ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள்,
அடுத்தது உப்பு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். கருவேப்பிலை போட்டுப்போம். இப்போ நண்டை போட்டுக்கலாம். நண்டை போட்டுருவோம். இப்படி முழுசு முழுசு ஆகிடும். அழகாக வைக்கிறாங்க. இந்த நண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் கட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இந்த ஆறு இந்த கடல்லாம் ஒன்றா சேர்ற இடத்துல இல்லைன்னா நல்ல இந்த உப்புநாரெலாம் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஏரியாவில் வந்து நிறையா கிடைக்கும். இது பேசிக்காகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கடல் நண்டு சாப்பிட்றத விட இந்த நண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பயங்கர ஹீட்டு. இந்த சளிலாம் பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுங்க, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வயல் நண்டுலாம் பிடிச்சி சூப் வச்சுலாம் கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுங்க சளிலாம் ரொம்ப சீக்கிரம் சரியாக போயிடும். அதே மாதிரி இந்த மழை நாள்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இது நிறையா கிடைக்கும். இந்த நண்டு நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நல்ல வாசனை, செம்ம டேஸ்ட்டு. அதுவும் நம்ம சுற்றி இந்த வயலில் வந்து அந்த சேர் வாசனை, அதோட நம்ம மசாலா வாசனை எல்லாத்தையும் பார்க்குறப்ப இந்த நண்டு அப்படியே சட்டியோடு அள்ளி சாப்பிடணும் போல் இருக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை பார்க்குறதுக்கே அப்படியே இந்த மசாலாவோட கலந்து அப்படியே அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஜாலியாக உட்காந்து இதை மாதிரி ஃப்ரீயாக செய்யுங்க. நல்லாயிருக்கும். லைட்டாக போடும். லைட்டாக போடும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்டு மசாலா பக்காவாக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போது இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இதை பார்க்குறப்பே நாக்கில் எச்சி ஊறுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். புட்டு எட்டு அட்டகாசமான நண்டு, செம்மையாக இருக்கு. நாங்கள் நண்டோட இடத்துலயே உட்காந்து நண்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? நீ எடுவா கையா. வாவ், எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? ரிவெஞ்ச் நாசக்காரி இதோ இருக்குங்க. நமக்கு நண்டு சாப்பிட்றதுக்கு மெயினாக இந்த கட்டை வரல தாங்க. அதுலேயே நமக்கு அடிபட்டு இருக்கிறதுனால இவள்கிட்டலாம் நம்ம கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், கொடுக்க பிடிக்கி கடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரே வாய் இருக்குடி, நோட்டி குறைய. தரமாக இருக்குது, சூப்பராக இருக்கு. இதை அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த நேரம்னு பார்த்து கை சரியில்லைங்க, நோண்டி கொஞ்சம் குருணி எச்சு வருதுடி. போனா அப்போ பாவம். வெங்காயம் வெட்டுறப்ப தண்ணியில் உட்காந்துறப்ப சிரிச்சு இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்குது. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றது ஃபஸ்ட் டைம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராப் லாலிபாப் சாப்பிட போகிறோம். கடையில் வைக்கும் அது மாதிரி இல்லைங்க, ரியலாக பாருங்கள். அதை அப்படி துப்பிடணும். இந்த மசாலாவோட அப்படி எடுத்துக்கணும். இதோ பாருங்க லாலிபாப் தெரியுதாம்ல, ஃபோக்கஸ் அதை அப்படியே வாங்கி இப்படி சாப்பிடணும். படுபாவி. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியும் டிஃப்ரெண்டான லொகேஷன்லயும் அடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. ஏய் குர்னி, அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது என்னோட வேலை. எப்போதும் இது என் வேலை. இது வரைக்கும் வீடியோவுக்காக சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் குடு குடு கிட்டா. மழைகளை பெஞ்சிச்சுன்னா கஷ்டம்.
வாய்க்காலில் தான் கிடக்கணும். முதல்ல வந்து கடிச்சிட போகுது. தண்ணியில் விட்டோன்னே இது வந்துச்சு மாப்பிள்ள ஒரு நண்டை தூக்கி வேணா தோல் வச்சுக்கோ. தாடியில் நண்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம இந்த வயலில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம். நண்டு சாப்பிடலாமான்னு கூப்பிட்டாங்க, நம்பி வந்தேன். கடைசியில் நண்டு பிடிக்க விட்டுட்டாங்க. நானாவது பரவாயில்ல, நம்ம சிஎம் நிலைமையை பாருங்க, கொஞ்சம் சுற்றி அப்படியே பாருங்களேன். எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா மாப்பிள்ள? நம்ம லொகேஷன் எப்படி? லொகேஷனு மாப்பிள்ள வாழ்க்கை என்ன சில அடிகள் விழத்தான் மாப்பிள்ள செய்யும். மாப்பிள்ள அடி விழுந்தா பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, கடி விழுந்தா என்ன பண்றது? பாம்பு கிட்ட பார்த்து போவான். இதை மாதிரி நேரத்தெல்லாம் வீரங்கள்லாம் சொல்றது என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்டு சுடுதே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வா இதுலயும் காலம் வச்சுட்டேன். பரவாயில்லவா? ஐயோ இதை மாதிரி டேஸ்டான நண்டு சாப்பிடணும்னா இதை மாதிரிலாம் இறங்கி தான் வரணும். வந்துடாத. நண்டு வலைக்குள்ளேயே காலை விட்டுற போறேன். ஏன் சித்தப்பாவையா வத்து திங்கிறீங்க? கடிச்சிட போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்டு மறக்காம நம்ம சேனலை லைக். என்ன நாக்கு தள்ளுதா? அடுத்த வீடியோ எடுப்போம். முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம்.